இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற என்னன்னா, இப்ப நிறைய பேர் இதுல ஒரு பகுதியில மட்டும் அவருடைய வருமானத்துக்கான வழி இல்லை. ஒருத்தர் ஒரு ஜப்புல இருப்பார், அவருக்கு சம்பளமும் வருகிறது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருப்பார். அதே மாதிரி எங்க சரி ஒரு இடத்துல ஒரு வெஹிக்கிளை வாங்கி ஹயருக்கும் விட்டு இருப்பார். திரும்ப ஒரு விவசாய செக்டர்லயும் அவர் என்ன சரி கொண்ட இன்வெஸ்ட் பண்ணிப்பாரு. இப்படி பல வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்குமாக்கள். சிலர் நாட்டுல ஃபேக்டரிகள் கூட போட்டிக்கிறாங்க. இந்த பல வடிவத்துல அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்கு. இந்த நேரத்துல இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து ஜகாத் இருக்கிறதான்னு சொல்லியா நாங்க பார்க்கணும். கணிப்பிடுற நேரத்துல தனியா தான் கணிப்பிடணும். அதுல எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, அதுல எவ்வளவு சேல் நடந்திருக்கிறது, அந்த வகையில் அதுல மொத்தமாக பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தனித்தனியா தான் நாங்க பார்க்கணும். ஆனா எனக்கு என்ன நிசாப நான் பாக்குறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், இது எல்லாத்தையுமே கூட்டணும். இதெல்லாம் கூட்டி அது 85 கிராம் தங்கத்தை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தா 2.5% ஜகாத் கொடுக்கும். ஆனா இதுல விவசாய செக்டராக இருந்தா அதை நாங்க இதனோட சேர்க்கிறோம். ஏன்னா அதனுடைய அளவீடும் சிஸ்டம் வித்தியாசம். இப்படி விவசாய செக்டர்லயும் நாங்க இருந்தா அதை தனியா தான் பார்ப்போம். அப்ப இந்த தங்கத்தை வச்சு அளவிட முடியுமானது பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப அவற்றுக்கான ஜகாத் எல்லாத்தையும் நாங்க ஒன்றாக பார்ப்போம். விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்திகளோட ஜகாத் அதனுடைய அளவீடு வித்தியாசம் அது வேறையாக பார்க்கப்பட வேண்டியது. அப்ப இது பணத்துக்கான ஜகாத்தை பார்க்கிற நேரத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.